ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் லேட் சப்பாத்தி பண்ண போகிறேன். லேட் சப்பாத்தி உங்களுக்காக தான் சரி எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அதே 4 சப்பாத்தி தான் பண்ணேன். பூரி செஞ்சுருந்தேன் காலையில். ஸோ அதுக்காக நான் வந்து பூரியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சப்பாத்திக்காகவே ஒரு 4 சப்பாத்திக்காகவே உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக பண்ணியிருந்தேன். நான் இது சூப்பராக, உண்மையிலே சூப்பராக இருக்கும். லேட் சப்பாத்தி எப்படி செய்யலாம் நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி செய்கிறதுன்னு தெரியும். நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா சத்தியமாக புரியாது. உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை போலேயே இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் பட் ரேஷன் கடையில் வாங்குற கோதுமை நான் கடையிலே வாங்குறது இல்லை. நான் ரேஷன் கடையில் வாங்கி பஞ்சாக ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதம் சேர்த்து வச்சு நல்லா அந்த பருப்பெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வேறு லேட் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா புரியாது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள் எப்படி அரைக்கணும், எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் அது வந்து பால் சேர்த்துருப்பேன். இதில் நான் பாலே சேர்க்கல. உண்மையிலே பால் சேர்க்காமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு அரை மணி நேரம், கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஊற வச்சு பண்ணி எடுத்தாவே சூப்பராக புதுசு புதுசு வரும். எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 சப்பாத்தி தான் சொன்னேன். 4 சப்பாத்தி தட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக ஷேப்போ இல்லை பாக்ஸ் ஷேப்போ எப்படி வேணாலும் தட்டிங்க. இதை 4 மடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 1, இது வந்து ஒரு மெத்தடு. முன்னாள் வந்து 2 மெத்தட் வந்து நான் வேறு மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் 3 விதமாக கூட செய்யலாம். எப்படி வேணாலும். ஃபஸ்ட்டு இது ஒன்று முக்கோண ஷேப்னு தட்டிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் ஷேப் இல்லை ரவுண்ட் ஷேப்பை கூட அதை எடுத்துக்கலாம். நான் வந்து முக்கோண ஷேப் தட்டிக்கிட்டேன். இதை வந்து நம்ம மடித்து போடுறது. இது ஒரு லேயர் சப்பாத்தி. இன்னொரு லேயர் சப்பாத்தி எப்படி திரட்டுன்னு பாருங்கள். நைஃப் வச்சு தான் பண்ணணும். இதை நம்ம ரவுண்டாக தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உண்மையிலே புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில சத்தியமாக புரியாது. நான் எப்படி செய்கிறேன்னுட்டு நல்லா தட்டியதில் கொஞ்சம் வந்து நீங்கள் பூரிக்கு திரட்டுற போல் திரட்டாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே திரட்டிக்குங்க. லென்த்தாக தட்டிங்கன்னா மடிச்சுக்குள்ளே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பூரிக்கு வந்து கொஞ்சமாக எடுத்துப்போம் உருண்டையே. இது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பக்கம் நடுவு சென்டர்லேருந்து கொஞ்சம் கிழிச்சு எடுத்துக்கணும். இதுவே வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணணும். ஈஸி தான் இது. நம்மளுக்கு நேரம் எடுக்கும். 2 பேர் 3 பேர் இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செய்வோம். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். பசங்களும் வந்து பூரி சப்பாத்தி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அடிக்கடிக்கு இது செய்ய முடியாதுன்ட்டு நான் வந்து நிறையவே செஞ்சுட்டு உண்மையிலே சொல்கிறேன்னா நான் 1 கிலோக்கு கிட்டத்தட்ட போடுவேன் ஒரு வாட்டி செய்யும்போது. நல்லா சாப்பிடுவாங்க. போன வாட்டி வந்து நான் லேயர் சப்பாத்தி போடலை, சென்னா குழம்பு வச்சு பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி வந்து காலைல பூரி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். உண்மையிலே இது வந்து எல்லா சைட் டிஷ்க்குமே வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். பூரிக்குமே ஈவன் நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்குல வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கிடையாது. இது வெறுமனே செய்யலாம். லைட்டாக நீங்கள் சுகர் மட்டும் அதில் போட்டிங்கன்னா உண்மையிலே ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இந்த லேயர் சப்பாத்திக்கு இப்படி தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு லேயராக பிரிஞ்சு வரும். நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வீடியோவில் இப்போ பார்த்துருப்பீங்க பிரித்து எடுக்கிறத. நான் பேஷனில் இதை போல் ஒரு கையில் பிடிச்சி தரதுனால அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணி